இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே. இன்றைக்கு நாம் சரியாய் சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாம் இந்த மாதிரி பகலில் வச்சுருக்கிறோம். கிறிஸ்மஸ் ஆராதனை என்பது ஏதோ ஒரு வெறும் செலிப்ரேஷன் மட்டும் இல்லை, கிறிஸ்மஸ் என்பது ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லை, இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம். அதனால தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்ன இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். We have to understand who is Jesus now. ஆமென். இப்பொழுது இயேசு யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். புரியாமல் வெறுமனே கேக் கட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது இல்லை. ஒரு குடில் வச்சு இயேசுவை கடத்தின மாதிரி ஒரு சின்ன குழந்தைய கடத்தி ட்ரீஸ் எல்லாம் வச்சு நம்முடைய திருப்திக்காக சில செலிப்ரேஷன் பண்ணுறது ஓகே, அதெல்லாம் தேவை. நான் உங்களுக்கு கடந்த ஆண்டுகளுக்கு முந்தின வருஷம் ஒரு காரியத்தை பேசியிருக்கிறேன். இந்த ட்ரெடிஷன் எப்படி ட்ரூத்துக்கு விரோதமாக சில காரியங்களை செய்யுதுன்றலாம் நம்ம பார்த்தோம்ல. ட்ரெடிஷன் ஆயிடுச்சு, அதனால் வியாபாரம் பெருகி விட்டது, பிஸ்னஸ் அதிகமாகிடுச்சு. எதை வச்சு? ரிலீஜனை வச்சு. கிறிஸ்மஸை வச்சு பிஸ்னஸ் பெருகி விட்டதே ஒழிய கிறிஸ்மஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. ஆமென். கிறிஸ்மஸை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஆகவே தான் நம்ம இந்த மாதிரி தெளிவான நேரத்தில் உட்காந்து நம்ம பார்க்குறது. இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கிறோன்னு தப்பு கிடையாது. ஏர்லி மார்னிங் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ராத்திரியெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி வைக்கணும்னாலும் வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இந்த மாதிரி நேரத்தை நாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைட்டில், மீனிங் அண்ட் மெசேஜ் ஆஃப் தி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸினுடைய ரியல் மீனிங் என்ன, உண்மையான அர்த்தம் என்ன, கிறிஸ்மஸ் நமக்கு கொடுக்குற செய்தி என்ன. வெரி இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த உலகத்திற்கு கிறிஸ்மஸ் ஏன் மிக அவசியமாக இருக்கிறது? ஆமென். நமக்கு ஸ்டோரி நல்லா தெரியும். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இயேசு பிறக்கவில்லை. யோசேப்பும் மரியாளும் இயேசுடைய தாய் தகப்பனாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினால் மரியாளுக்கு இயேசு பிறந்தார். ஆமென். இயேசுவின் தகப்பனாக அறியப்பட்டார், அவ்வளோதானே ஒழிய மற்றபடி யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர் இயேசு அல்ல. அது மாத்திரம் அல்ல, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அதுக்கப்புறம் நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள். இயேசுவுக்கு சகோதரர்களாக சகோதரிகளும் இருக்கிறார்கள்னு பைபிள் சொல்லுது, பிறந்தார்கள். அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு வந்து கேட்ட உடனே ஏரோது என்ன பண்ணுறாரு, எல்லா குழந்தைகளையும் கொல்றதை நாம் பார்க்குறோம்ல. அன்றைக்கு வேத ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகளை ஏரோது கொன்று குவித்தான். ஏன்னா ஒரே வார்த்தைக்காக. என்ன வார்த்தை? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே. ஏன்னா நான் ராஜாவாக இருக்கும்போது இன்னொரு ராஜா எப்படி வரலாம்? ஒன்று. ரெண்டாவது, ராஜா எங்கே பிறப்பார்? ராஜ குடும்பத்தில் தான் பிறப்பார். தலைமுறை தலைமுறையாய் ராஜா குடும்பத்தில் தான் ராஜா பிறப்பார். ஸோ அதனால் என் குடும்பத்தில் ஒன்றும் யாரும் கன்சீவ் ஆகலையே, யாரும் டெலிவரி ஆகலையே, டெலிவரி நடக்கலையே, அப்போ எப்படி இன்னொரு ராஜா அப்போ எங்கே வர முடியும்னு சொல்லி யோசித்து பார்த்து எல்லா குழந்தைகளையும், பிறந்த குழந்தைகளை, பச்சிளம் குழந்தைகளை, பல ஆயிரம் குழந்தைகளை அந்த ஊர்லேயே ஏரோதுக்கு கீழ்பட்டிருக்கிற எல்லா அந்த தேசத்தின் ஹாஸ்பிட்டல்லையும் அறிவிச்சிட்டாங்க, எல்லா வீடுகளையும் அறிவிச்சிட்டாங்க. அந்த குழந்தை சாக வேணும்னு கொன்று குவிச்சாங்க. இயேசு பிறக்கும்போதே மரணத்தின் என்ன சொல்கிறது, மரணத்தை வர வச்சுட்டு தான் பிறந்தார்ன்ற மாதிரி கொன்று குவிச்சாங்க. வேதம் சொல்லுது, யோசேப்பையும் மரியாளையும் தூதன் காப்பாற்றி கொண்டு போனான். சொல்கிறான் தூதன், நான் சொல்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு வராதிங்க. ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கிறான், நான் சொல்கிற வரைக்கும் வராதிங்க. ஒவ்வொரு கிறிஸ்மஸ்லையும் பேசலாம், ஒவ்வொரு சப்ஜெக்டாக எடுத்து. இந்த தூதர்கள் வந்து இயேசுனுடைய பிறப்பில் ஆதியிலேருந்து எவ்வளோ ரொம்ப வேலையை செய்திருக்கிறாங்கன்றதை பார்த்தோம்னா ஏகப்பட்ட காரியங்களை பண்ணியிருக்கிறாங்க. தூதன் காப்பாற்றி கொண்டு போகிறான். குறிப்பிட்ட இடத்துல வந்ததுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்து ஒரு சத்திரத்தில் சேர்த்து, அந்த சத்திரத்தின் முன்னணைனா சத்திரத்துக்கு முன்னால் இல்லை, சத்திரத்துக்கு பின்னால், அதான் முன்னணையில் ஆடு மாடெல்லாம் கட்டியிருக்கிற இடத்துல, சத்திரம் என்பது லாட்ஜு மாதிரி. அந்த லாட்ஜில் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, பனிக்காலம் அது. அதனால் எல்லாம் ஃபுல்லானதுனால, இடம் இல்லாததுனால சத்திரத்தின் முன்னணையிலேன்னு போட்டிருக்கு. முன்னணைலாம் அந்த மாட்டு தொழுவத்தில் பின்னால் இடம்லாம் இல்லை, இப்படி வேணால் கிடத்திக்கிங்கன்னு சொல்லி அப்படி தான் இயேசு அங்கே பிறந்தார். லூக்கா எழுதும்போது சொல்கிறாரு, போகிற வழியிலே பிறந்தார். ஒருத்தர் புஸ்தகத்தில் இப்படி எழுதுறாரு, இயேசு ஒரு பிளாட்ஃபார்ம் கேஸ், பிளாட்ஃபார்ம்லேயே பிறந்தார், போகிற வழியிலே பிறந்தார். அப்படி தான் பைபிள் சொல்லுது, போகிற வழியிலே. பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்க போய் கடத்தினாங்கன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது மட்டும் இல்லை, உலக வரலாற்றிலேயே
இவர் ஒருத்தருடைய பிறப்பு தான் நிறைய கேள்விக்குறி. பிறப்பு மட்டும் இல்லை, இவருடைய லைஃப் ஸ்டைலு நிறைய கேள்விக்குறி. ஒன்று, இவருக்கு அப்பா யோசேப்பு கிடையாது. இவர் எப்படி பிறந்தார்? இவருடைய பிறப்பு ஒரு கேள்விக்குறி. மரியாளுக்கு கல்யாணமே ஆகலை, நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இவர் எப்படி பிறந்தார்? ஏன்னா இன்னும் சொல்ல போனால் மரியாள் கன்சீவாக இருக்கிறா, நீ இடத்துல ஒரு குழந்தை பிறக்க போதுன்னு தூதன் அறிவித்த உடனே மரியாள் நேராக வீட்டுக்கு ஓடி போல. ஏன்னா வீட்டுக்கு போயிருந்தால் கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பாங்க? கலைச்சிருப்பாங்க, அபார்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் வீட்டுக்கு ஓடி போல. சின்ன பொண்ணு, வாலிப பொண்ணு, நேராக எலிசபெத்துக்கிட்ட ஓடி போகிறான். எலிசபெத்துக்கிட்ட ஓடி போனால், எலிசபெத்துக்கு இதுக்கு முன்னால் தான், கொஞ்சம் நாளைக்கு முன்னால், சில மாதங்களுக்கு முன்பாக தூதன் அறிவித்திருக்கிறான், அவள் ஒரு பிள்ளையை பெற்று குழந்தைய கன்சீவ் ஆகிருக்கிறார். பாருங்கள், எல்லாம் இன்சிடெண்ட்டை கரெக்டாக தேவன் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு பிளானை பண்ணார்னா கரெக்டாக பண்ணுவார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கள். ரொம்ப சிறப்பாக பண்ணுவார். எல்லா உணர்வுகளையும் கரெக்டாக தருவார். மரியாள்கிட்ட சொல்கிறாரு, நேராக எலிசபெத்துட்டு ஓடிப்போ. எலிசபெத்துட்டு ஓடிப்போனால் அவள் கன்சீவாக இருக்கிறா. 2 பேரும் பேசிக்கிறாங்க. 2 பேர் பேசின உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் தீர்க்க தரிசனமாக வார்த்தைகளை சொல்லும்போது, அதனால் அந்த வார்த்தை கேட்டவனை தூள்ற. அப்புறம் பார்த்தீங்கன்னா மரியாள் வீட்டுக்கு போன மாதிரியே கதை இருக்காது. அப்புறம் நேராக யோசேப்பு கூட டெலிவரிக்கு சத்திரத்தில் போன மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு அவருடைய பிறப்பு ரொம்ப பெரிய கேள்விக்குறி. 2வது, அவருடைய வாழ்க்கை முறை. இவ்வளவு வினோதமாக பிறந்துட்டு தச்சனுக்கு பிள்ளையா 30 வருஷம் வரைக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறார். 12 வயசில் ஆர்கியூ பண்ணுறாரு, பரிசேயர்கள் வேதபாரர்களோட ஆர்கியூ பண்ணுறாரு. இவருக்கு யோவான் எழுதுறாரு, கல்வி அறிவு இல்லாதவராக இருந்தும் இவர் எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறாருன்றாங்க. ஏன்னா அந்த நாட்களில் பெரிய ஸ்கூல்லாம் கிடையாது. சொல்கிற மாதிரி வேலம்மாள் ஸ்கூல், அந்த ஸ்கூல், இந்த ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படிலாம் கிடையாது. அங்கே ஒன்று யூத குடும்பத்தில் ஒருத்தன் பிறந்துட்டான்னா அந்த பையனை கொண்டு போய் தோரா கற்றுக் கொடுக்கணும். தோரான்னா 5 ஆகமங்கள், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், பழைய ஏற்பாடு, இதை கற்றுக் கொடுக்கணும். அதனால குழந்தைய சில சமயம் 2 விதமான டீச்சர்ஸ் இருந்தாங்க. ஒன்று ஸ்கூல் மாதிரி டீச்சர்ஸு, இன்னொன்று டியூட்டர்ஸு. டியூட்டர்ஸ்னால் இந்த குழந்தைய கொண்டு போய் அங்கேயே விட்டுருவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் விட்டுருவாங்க. அந்த பிள்ளை அங்கே தான் வளரணும். இந்த நம்ம பால்வாடி இருக்குது பாருங்கள், ஆயம்மாட்ட போய் விடுற மாதிரி அங்கேயே தங்க விட்டுருவாங்க. இது போயிட்டு வர்றது, ஆனால் அங்கேயே தங்க விட்டுருவாங்க. அப்படியே அந்த பிள்ளை தோராவை கற்றுக்கணும். யூத குழந்தை ஒரு தோராவை கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு கொண்டு போய் விட்டுருவாங்க. அவ்வளோதான் எஜுகேஷன். வேறு பெருசாக எஜுகேஷன் கிடையாது, குடும்ப தொழில் தான். ஒரு புத்தக ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கார்பெண்டருடைய பையன் இல்லையா அப்பா யோசேப்பு, ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஜப ஆலயத்துக்கும் டேபிள் யார் தான் செஞ்சுருப்பார்? யோசேப்பு தான் செஞ்சுருப்பார். இயேசு போய் டெலிவரி பாயாக இருந்திருப்பார். அதனால தான் ஜப ஆலயமெல்லாம் நல்லா கிளியராக தெரியும் அவருக்கு, எங்கெங்கே கொண்டு போய் வைக்கணும், எந்தெந்த வீட்டுக்கு டேபிள் போட்டோம், எந்தெந்த வீட்டுக்கு சேர் கொடுத்தோம், எந்தெந்த வீட்டுக்கு டெஸ்க்கு கொடுத்தோம், எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும்னு சொல்லி ஒரு ஆசிரியர் எழுதுறாரு. என்னமா இருக்குமா இதெல்லாம்? இந்த வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. 3வது, அவருடைய உபதேசம். அவருடைய உபதேசம் ரொம்ப பெரிய கேள்விக்குறி. ஏன்னு சொன்னால், இவர் எல்லாத்தையுமே வெவ்வேறு மாதிரி பேசுகிறார். சத்துருக்களை சிநேகிங்கள், 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் நடங்கள். அந்த நாட்களில் இப்படியெல்லாம் கிடையாது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இதுதான் பேசப்பட்டுச்சு. ஒரு கண்ணை குத்துனா இன்னொரு கண்ணை குத்து. இவர் சொல்கிறாரு, சத்துருவானால் அவனை சிநேகின்ற. இது பாருங்க, உபதேசமே வித்தியாசமாக இருக்குது. அந்த காலத்தில் அப்படிப்பட்ட உபதேசமே கிடையாது. அப்போ இயேசுனுடைய பிரசங்கம், போதனை ஒரு பெரிய கேள்விக்குறி. சரி, இவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு. 4வது ரொம்ப முக்கியமானது, இவருடைய பாடு மரணம் ஒரு பெரிய கேள்விக்குறி. இவ்வளவு நல்லவராக இருந்தவருக்கு என்னது இவ்வளோ பெரிய பாடு மரணம்? குற்றவாளியாக தீர்க்கிறார்கள், கள்ளனா அவரை சிலுவையை தூக்க வைக்கிறாங்க. இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இவருடைய லைஃபு அப்படி பாடுபட்டு மறிக்கிறார். அது மட்டும் இல்லை, 5வது, உயிரோட எழும்பிட்டார். என்ன மாதிரி கேள்விக்குறி பாருங்க. இந்த உலகத்திலேயே ஒருத்தருடைய கல்லறை என்ன செய்யலை, திறந்து இல்லை. இவர் ஒருத்தர் கல்லறை மட்டும் திறந்துருக்குது. அப்போது ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய சந்தேகங்களையும் கேள்விக்குறிகளையும் எழுப்பின ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை தான். இதை சும்மா இந்த கதை கட்டலாம் போயிட முடியாது, இந்த கதை சொல்லிட்டு போயிட முடியாது. மரியாளுக்கு இயேசு பிறந்தார், கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு போயிட முடியாது. இது வேற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. ஆமென். சொன்னவர், உயிரோட எழும்பினவர். 6வது, ஒழுங்காக எழும்பி போனவர் மட்டும் இல்லை, போகும்போது சொல்லிட்டு போகிறேன், நான் திரும்ப வருவேன்ட்டு போகிறேன். ஏஆர் ரஹ்மான்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் இந்த உலகத்தில்
என்னத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், பார்க்க ஆசைப்படுகிறீர்கள் அப்படின்னு ஒரு பேட்டியில் கேட்டால் அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறார், நான் அவரை பார்க்க ஆசையாக இருக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் சொல்கிறார். அப்போ பாருங்க, திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னும் சொல்லப்போனால் ரட்சிக்கப்பட்டவர் நம்ம கேள்விப்பட்டதுனால ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அவர் எப்போ வருவார்னு. ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள் கூட வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற மதத்தினவர்கள் கூட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு என்கிற ஒருவர் இந்த உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நபராய் மாறிவிட்டு இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். தவிர்க்கவே முடியாத ஒரு நபராக இயேசு மாறிவிட்டு இருக்கிறார். யாருமே தவிர்க்க முடியாது. அதனால தான் பாருங்க, இன்னைக்கு 1, 2, 3 காரியங்களை கடன்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீனிங் அண்ட் த மெசேஜ் ஆஃப் தி கிறிஸ்மஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதலாவது, இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்த இந்த அத்தன்டிசிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது உண்மைத்தன்மை, நேர்மைத்தன்மை என்னன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய ஹிஸ்டரி எது தருது? பரிசுத்த வேதாகமம் தான் தருது. இந்த கடவுளுடைய வார்த்தை இல்லை என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் நிறைய கதைகள் தெரியாது. கதைகள்ன்றதை விட நிறைய சம்பவங்கள் நமக்கு தெரியாது. ஒன்று, இந்த பைபிள் மற்ற எல்லா புஸ்தகத்தை விட ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம் என்பதை எப்படி கவனிக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, மனு வர்க்கத்தை குறித்த இந்த அசல் சத்தியத்தை கொடுப்பது இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். இந்த உலகத்தில் நிறைய புஸ்தகங்கள் இருக்குது, பகவத்கீதை இருக்குது, குரான் இருக்குது, இதெல்லாம் அவரவருடைய மத புஸ்தகம் போல இருக்குதே ஒழிய இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் மனுஷனுடைய அசல் சத்தியத்தை. மனுஷன் யாரு, மனுஷனுடைய சிருஷ்டிப்பு என்ன, மனுஷன் எங்க வீழ்ச்சி அடைஞ்சான், இந்த மனுவர்க்கத்துடைய பெருக்கம் என்ன, இந்த மனுவர்க்கம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதனுடைய மீட்பிற்காக கடவுள் போட்ட திட்டம் என்ன, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் மிக நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கிற ஒரே புக்கு பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமத்துக்காக கையை தட்டி ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். ஆமென். இரண்டாவது, மனுஷனை தேவன் ஏன் உண்டாக்குன நோக்கம் என்ன? மனுவர்க்கம் தேவன் இல்லாமல் வாழ முடியாது என்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு ஆழமான சத்தியம். அது மட்டும் இல்ல, தேவனுடைய அதே நேரத்தில் மனுஷனுடைய அந்த அசல் தேவை என்ன, எது அவனுடைய ரியல் நீடு என்ன என்பதை விளக்குகிற ஒரு அற்புதமான புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். பரிசுத்த வேதாகமம் இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு வாழ்க்கை நோக்கமே இருக்காது. பரிசுத்த வேதாகமம் இல்லைன்னா கடவுள் யார் என்ற அறிவே நமக்கு இருக்காது. பரிசுத்த வேதாகமம் இல்லைன்னா நம்மை பற்றி நமக்கே தெரியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரிசுத்த வேதாகமம் இல்லைன்னா ஈவன் இந்த மனுஷன் படைப்பு, வீழ்ச்சி இப்படிலாம் சொல்றோமே, கடவுளுடைய திட்டம்லாம் சொல்றோமே, இந்த இயேசு என்கிற ஒருவர் வருவார் என்பதே நமக்கு தெரியாது. ஏன்னா குரான்ல கிடையாது, பகவத்கீதையில கிடையாது, நாம பெருசா பார்க்குற எந்த புஸ்தகத்திலையும் இந்த வரலாறு கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படின்னா என்னவே இருக்காது. கரெக்டா யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். என்ன இருக்காது? இதெல்லாம் இல்லைன்னா என்ன இருக்காது? இந்த நாள் இருக்கவே இருக்காது. கிறிஸ்மஸ் என்பது இருக்கவே இருக்காது. ஏன்னா கிறிஸ்மஸ் என்கிற ஒரு நாளை எந்த புஸ்தகம் தான் சொல்லுது? சத்தமா சொல்லுங்க, பைபிள் தான். அதனால தான் பைபிளை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பைபிள் இல்லைன்னா இந்த ஹிஸ்டரியே நமக்கு தெரியாது. மூணாவது, இந்த புத்தகம் மட்டும் இல்லைன்னா உலக வரலாற்றினுடைய போக்கில் என்ன நடந்தது, பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன, பிரசன்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றது ஒண்ணுமே இருக்காது. தலகால் புரியாது நமக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? மேலே ஒரு லைப்ரரியில் ஒரு புஸ்தகம் இருக்குது, ஜீசஸ் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு அற்புதமான புஸ்தகம் இருக்குது. லைஃப் அண்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்குது. அதுக்குன்னு ஒரு பெரிய 2-3 ரேக் வச்சுருக்கிறோம் புக்கு. எல்லாம் எல்லா புஸ்தகத்தையும் தேடி பார்த்தேன், கிறிஸ்மஸுக்கு என்னென்னலாம் செய்தி இருக்குன்னு. அப்பா, அதை ஒரு கிறிஸ்மஸ்லாம் பேசி முடிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை அப்படியே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ்ன்னு போட்டு கேக் கொடுத்து, டிஃபன் கொடுத்து, லஞ்சு கொடுத்து உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ புஸ்தகம் மேலே இருக்குது. ஸோ இந்த புத்தகம் மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே வழங்காது, தலைகால் புரியாது, ஒன்றுமே நமக்கு புரிஞ்சிருக்காது. சரி, மனுஷனை தேவன் எப்படி சிருஷ்டித்துட்டாருன்னா, கடவுள் இல்லாமல் மனுஷன் வாழவே முடியாது என்கிற விதத்தில் அவனை படைத்து விட்டார். இதெல்லாம் பைபிள் நமக்கு சொல்லுது.
கடவுள் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. அதனாலதான் கடவுள் இல்லாமல் நம்ம வளர முடியாது, உயர முடியாது, இந்த பூமியில் வெற்றி பெற முடியாது. ஒரு தீர்வு என்று சொன்னால் கடவுள் இல்லாமல் அவன் காண முடியாது. நாமளே எல்லாம் கிடையாது, நம்ம வாழ்க்கையே எல்லாம் கிடையாது, நம்ம கூட இருக்கிறவங்களே எல்லாம் கிடையாது. கிறிஸ்துமஸ் இதை தான் நமக்கு சொல்லுது. கடவுள் என்கிற ஒருவர் இல்லைன்னா உங்க வாழ்க்கை வளராது, உயராது, தீர்வை காணாது, ப்ராப்ளத்திலேயே இருக்கும். இதுதான் இந்த செய்தி கொடுக்கிற ரொம்ப முக்கியமான காரியங்கள் நிறைய பார்க்க போறோம். இந்த மனு வர்க்கம் கடவுள் இல்லை என்கிற கோட்பாட்டை உருவாக்குது. அவங்கள தான் இந்த ஏத்தியஸ்ட்ன்றாங்க. ஏத்தியஸ்ட் பீப்புள்னா யாரு? கடவுள் மறுப்பு தெரிவிப்பாளர்கள். கடவுளை மறுக்கிறாங்க, கடவுள் இல்லைன்றாங்க. யாரோ ஏத்தியஸ்ட்ல இருந்து வந்தவங்க இருக்கீங்களா? கடவுள் மறுப்பு ஆட்கள் இங்க இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டில் கூட இருக்காங்க, உலகமெங்கும் இருக்கிறாங்க. கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க இல்ல. தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு பஸ்ஸில் போகும்போது ஒருத்தர் இன்னொரு சயின்டிஸ்ட்டு பேசிக்கிட்டு இருந்தார். நீங்கள் யாருன்னு கேட்டாரா? நான் சும்மா இந்த வேலை செய்கிற ஆளுன்னு சொல்லியிருக்கிறாரு தாமஸ் ஆல்வா எடிசன். அப்போ உடனே கடவுளை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. அப்படி பேசும்போது அவர் சொன்னாரா, கடவுள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னாராம். அப்படின்னு சொல்லி அவர் பெரிய மறுப்பு தெரிவித்து நிறையா பேசியிருக்கிறாரு. அப்புறம் நீங்கள் யாருன்னு கேட்டிருக்காரு. என் பேர் தாமஸ், நான் இங்கே இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சும்மா சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் கடவுள் இருக்கிறாரு, கடவுளை பற்றி சொல்லும்போது இவர் ஏற்றுக்கொள்ள, சரி ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கன்னு இருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தால் ஒரு பெரிய அவருடைய அந்த கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி அறை ஒன்று இருக்குது. அந்த அறைக்குள்ளே கூட்டு போனாராம். கூட்டு போனால் எல்லாம் அவர் இந்த கோளார் சிஸ்டம் அத்தனையும் அவர் அப்படியே எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு கோள்கள் என்னென்ன கோள்கள் என்னென்ன ஏது எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிறார் பிரம்மாண்டமாக. உள்ளே வந்த உடனே அவர் கேட்டானா, வா என்ன அழகா எவ்வளவு அருமையாக பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னாராம், நான் ஒன்றும் பண்ணல, இது திடீர்னு ஒரு நாள் கதவை திறந்தேன் அப்படி நின்றுருந்துச்சு அப்படின்னாராம் தாமஸ் ஆல்வா எடிசன். திடீர்னு கதவை திறந்தேன் ஒரு நாள் அப்படி நின்றுட்டு இருந்துச்சு, எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட அப்படி செட்டப்பாக இருந்தது அப்படின்ன உடனே அவர் சொன்னாராம், என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, நான் வீட்டுக்குள்ளே போய் கதவை திறந்தா திடீர்னு அப்படி நிற்குமா, யாராவது செய்யாமல் அப்படி வந்திருக்குமா அப்படின்னாராம் அவர். அப்போ ஆரம்பித்தாராம் அவர் மறுபடி பஸ்ஸில் விட்ட போதனையை. அப்படி என்றால் இதுவே அப்படி என்றால் இந்த வானத்தையும் பூமியையும் இவ்வளவு பெரிய படைப்புகளையும் ஒரு படைப்பாளி இல்லாமல் எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு ஆரம்பிச்சு கடவுளை பற்றி சொன்னாராம் பாருங்க. அன்னைக்கே அவர் ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவர் அப்படியே வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாராம். எதுக்கு சொல்ல வரேன், இன்றைக்கு கடவுள் மறுப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய சொல்றாங்க கடவுள் இல்லை, இது ஒரு அணுவிலிருந்து வெடித்து வந்தது, இது சிருஷ்டிப்பு குரங்கள் இருந்து வந்தது, இது அப்படி வந்தது இப்படி வந்ததுன்றாங்க. கிடையவே கிடையாது. இந்த ஏத்தியஸ்னுடைய இது என்னன்னா, கடவுள் மறுப்பு தெரிவிக்கும் அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் அறிவியல் பூர்வமாக வளர்ந்து விட்டோம் நினைக்கிறாங்க. நாங்கள் பயங்கரமான அட்வான்ஸ்மெண்ட்டை எண்ணி நாங்கள் மெச்சிக்கொள்கிறோம்ன்றாங்க. எந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க, கடவுள் இல்லைன்னு மறுக்கிற அளவுக்கு இந்த ஏத்தியஸ்ட் பீப்புள் வளர்ந்துட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பார்க்க, இது ஒரு பெரிய வளர்ச்சியா? இது ஒரு பெரிய வளர்ச்சியா? இன்றைக்கு கடவுள் இல்லை என்று ஒருவன் சொல்லுகிறானோ, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் யாரு? முட்டாள், மதிகேடன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முட்டாள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான். அவன் நினைக்கிறான் கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு என்னுடைய அட்வான்ஸ்மெண்ட் ரொம்ப பெருசா இருக்குது, நான் பெருசா வளர்ந்துட்டேன், உயர்ந்துட்டேன், மகாபெரிய ஞானம் வந்துருச்சுன்னு நினைக்கிறான். இல்ல, கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் யாரு? முட்டாள். தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். அவன் எவ்வளவு பெரிய இந்த உலகத்தில் பெரிய ஆளா இருந்தாலும் சரி, கடவுள் இல்லை என்று சொல்லுவோம் முட்டாள் பைபிள் சொல்லுது. கடவுள் இல்லை என்று இந்த மறுப்பு தெரிவிக்கிறவர்கள் எதை தீர்வா நம்புறாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள் தான் தீர்வுன்னு நினைக்கிறாங்க. நான் என்ன கண்டுபிடிக்கணும் அதான் தீர்வுன்னு நினைக்கிறாங்க. உலகத்தில் சகல பிரச்சனைகளுக்கும் நான் கொண்டு வர கண்டுபிடிப்பு தான் மருந்து என்று எண்ணுகிறார்கள். நான் சொல்றேன் பாருங்க, இந்த காரியங்கள்லாம் நமக்கு ஏன் ஆழமா மனசுல வரணும்னா, இந்த கிறிஸ்துமஸுடைய நெசசரியை கடவுள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பண்ணியிருக்கிறான்றதை நம்ம பார்க்குறோம். இந்த கிறிஸ்துமஸ் எவ்வளவு மீனிங்ஃபுல்ன்றதை பார்க்குறோம். கடவுள் இல்லாமல் தீர்வு, பதில், ஒரு வாழ்க்கையினுடைய விடுதலை வரவே முடியாது.
கடவுள் இல்லாமல் அவன் கண்டுபிடிப்புகளையே அவன் தீர்வாக, இந்த உலகத்தின் சகல பிரச்சனைகளுக்கும் மருந்தாக என்ன ஆரம்பிக்கிறான். ஆனா பரிதாபம் என்ன தெரியுமா, அந்த தீர்வுகளே அவனை இன்னும் மோசமான பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து விடுகிறது. என்னெல்லாம் இவன் தீர்வா நினைக்கிறானோ அதுல இருந்து இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. என்னெல்லாம் முடிவா நினைக்கிறான் அதுல இருந்து இன்னொரு ப்ராப்ளம் துவங்க ஆரம்பிக்கிறது. அதனாலதான் பாருங்க, ஏரோது அத்தனை குழந்தைகளை இயேசுவின் பிறப்பின் காலத்தில் கொண்டு குவிச்சான் பாருங்க. அவன் நினைச்சுக்கிட்டா இதுதான் தீர்வுன்னு நினைக்கிறான். இன்றைக்கு மக்கள் தங்கள் சகோதரர்களே கொள்ளுகிறார்கள். வீழ்ச்சி அடைந்த மனுஷன் காயின் ஆபேலை கொள்றான். கொள்றதான் தீர்வு, அழிப்புதான் தீர்வு. நான் என்ன முடிவு எடுக்கிறேன் அதான் தீர்வுன்றான். இவர்கள் எல்லாருமே கடவுள் இல்லை என்று காண்பிக்கிறார்கள். ஒருவேளை கடவுள் இல்லை என்று மறுப்பு தெரிவித்தவர்கள் ஒரு சிலர் பேரை வேணா சொல்லலாம் நம்ம. ஆனால் நாம் செய்கிற செயல்களிலேயே நாம் கடவுள் இல்லை என்று மறுப்பை தெரிவிக்கிறோம் மறைமுகமாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? மறைமுகமாக நாம் மறுப்பை தெரிவிக்கிறோம். நாமளே சில முடிவுகள் எடுக்கும் போது, நாமளே சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது, நாமே சொல்யூஷனை உண்டாக்க ஆரம்பிக்கும் போது கடவுள் இல்லை என்று நாம் ஆட்டோமேட்டிக்கா சொல்றோம், மறைமுகமா சொல்றோம். கீழ்ப்படியாமல் போகும்போது, கடவுள்கிட்ட போய் நாம நாடாமல் இருக்கும்போது, நம்முடைய உதவிக்காக அவரை தேடாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நாம சொல்றோம் கடவுள் இல்லை என்ற ஒரு பிரமாணத்தை நாம இயக்கி விடுகிறத நாம் பார்க்கிறோம். கடவுளையும் கடவுளுடைய தீர்வுகளையும் ஏற்றுக்கொள்ளாத, அவரை நாடாத பதவியில் இருக்கிற நிறைய ராஜாக்கள் அதிகாரிகளுமே இந்த கோளின் சகல பிரச்சனைகளுக்கும் உண்மையான காரணமாக இருக்கிறார்கள். கடவுள் இல்லைன்னு எந்த ராஜா சொல்றானோ, எந்த முதலமைச்சர் சொல்றாங்களோ, கடவுள் இல்லைன்னு எந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் சொல்றார்களோ, நான் சொல்கிறேன் அவர்கள் தான் இந்த உலகத்தின் மற்ற சகல பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். புரியுதா? புரியுதா? கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கிறார்கள். யாரெல்லாம் பதவியில் உயர்வில், யாரெல்லாம் அதிகாரிகளாக வைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, நான் சொன்னேன். அதனால தான் கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்கிறார், அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வர வேண்டும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் பதவியில வர வேண்டும், அதிகாரத்தில் வர வேண்டும். ஏன்னு சொன்னா, ஆண்டவருக்கு இந்த பூமியிலே தீர்வுகளை ஏற்படுத்துவதற்கு அவரை சரியாய் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டவர்களே தேவைப்படுகிறார். கைத்தட்டி ஆமென் சொல்றீங்களா? ஆமென். அதனாலதான் பாருங்க, நீங்க கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும், நீங்க கொஞ்சம் சில முயற்சிகள் எடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, ஆண்டவர் உங்களை சில இடங்களை உட்கார வைக்க விரும்புகிறார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சில இடங்களில் கர்த்தர் உங்களை அமர்த்த விரும்புகிறார். சில இடங்களில் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். சிலரை கர்த்தர் உங்களுக்கு கீழே கொண்டு வர விரும்புகிறார். யோசேப்புக்கு கனவு கொடுத்தாரு. எது கனவு கொடுத்தாரு? ரொம்ப கஷ்டப்படுறான் குடும்பத்தில், இவனை கொண்டு போய் ஒரு அதிகாரி ஆக்கும்னு நான் நினைச்சாரு. இல்லை, எல்லாம் இவன் கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறார். சொல்லுங்க, எனக்கு கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எல்லாம் உங்களுடைய அண்டர்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அவருக்கு இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்கும்போது, தேவன் பாருங்க, ஆதியிலிருந்தே தம்மோடு தொடர்பு கொண்டவர்களை மட்டுமே கர்த்தர் இந்த உலகத்தில் ஆளுகிறவர்களாக வைத்தார். அதான் ஆமென் சொல்றீங்க. சவுல் தேவனுக்கு விரோதமா இருக்கிறான். ஆனா மக்கள் தெரிந்து கொண்டார்கள். சரி, கொஞ்ச நாள் தெரிந்து கொண்டீங்க, வா இருக்கட்டும் விட்டாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல மாறுவான்னு பார்த்தாரு, அவன் மாறவே இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அவனால ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்காது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நான் இந்த ராஜ்யபாரத்திற்கென்று தாவீதை தெரிந்து கொண்டேன் என்றார். கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். கை தட்டி சொல்லுங்க ஆமென். கடவுள் யாரை தெரிந்து கொள்றார் தெரியுமா? தம்மோடு ஐக்கியமாய், தம்மோடு உறவுல, நெருக்கத்தில் தம்மோடு இருக்கிறவர்களை மட்டுமே அவர் தெரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் மற்றவங்க எல்லாம் கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தருக்கு வல்லமை இல்லையான்னு, கர்த்தருக்கு கீழே எதுவுமே இல்லையான்னு, எல்லாமே கர்த்தருக்கு கீழே இருக்குது. அவர் அசால்ட்டா காரியங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்ப கடவுள் இல்லை என்று மறுப்பு தெரிவிக்கிற ஆட்கள் மேல பதவியில் இருந்தாங்கன்னா அவங்க தான் மற்ற எல்லா பிரச்சனைகளும் காரணமா இருக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு பதவியில் உட்கார வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம ஆட்கள் ஒரு குறுகின மனப்பான்மை உள்ளவர்களாக எதுலையுமே போறதில்லை. ஒரு சின்ன சின்ன மாச வருமானத்திலே உட்கார்ந்துடுறாங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதில்ல, ஒரு அரசியலுக்கு போறதில்ல. ஹலோ, அரசியல் ரீதியாகவோ அல்லது சமூக ரீதியாகவோ சில முயற்சிகள் எடுக்கிறதில்ல. பழைய ஏற்பாட்டு காலங்கள் எடுத்து பாருங்க, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தான் ராஜாவாக்குனாரு. ஆமாவா இல்லையா? யோசியா கர்த்தருக்கு பிரியமாய் ராஜ்யபாரம் பண்ணினான். கர்த்தருக்கு பிரியமா இருந்தவர்கள் தான் ராஜ்யபாரத்துக்கு தேவன் தெரிந்து கொண்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஏதோ கதைபடிக்கிற புக் எழுதியிருக்கு இல்ல, இவங்கெல்லாம் பெரிய பதவியில் இருந்தார்கள். தானியேல் பெரிய பதவியில் இருந்தான். தேவனுடைய அந்த தேவனை பற்றிய சரியான உணர்வு உள்ளவர்களை கடவுள் மேலே வைக்க விரும்புகிறார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்துகிறார். மோசேயை கர்த்தர் 30 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாக்குகிறார். பின்னால யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார்.
அப்படியே நீங்க படிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், சாமுவேலை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடவுளோடு ஐக்கியம், தொடர்பு, கடவுளை பற்றிய நல்ல எண்ணம், அபிப்பிராயம் உள்ளவர்களை கடவுள் ஆதி முதல் தேடிக்கொண்டே இருக்கிறார். அப்படி இல்லாதவர்கள் தான் உலகத்தின் சகல பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறாங்க இல்லையா? சட்டத்திட்டங்களை ஏற்படுத்துறாங்க. அமெரிக்காவில் நிறைய மோசமான சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தினாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆணை திருமணம் பண்ணலாம், பெண்ணை திருமணம் பண்ணலாம்னு சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தினாங்க. பைபிளுக்கு விரோதமா நிறைய சட்டத்திட்டங்கள். விபச்சார விடுதிகளை கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணாங்க. மதுபானங்களை கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்றாங்க. கடவுள் சரீரம் கர்த்தருடைய ஆலயம்னு சொல்லி இருக்கிறாரு. ஆலயத்தை கெடுக்கிற அத்தனை காரியங்களும் கவர்மெண்ட்டை வந்து அலோவ் பண்ணுது. சிகரெட், பீடி, எத்தனை பேர் செத்து போறாங்க கடவுளுடைய சாயல், கடவுளுடைய ரூபத்தில் உள்ளவர்கள். மதுபானத்தினால் எத்தனை பேர் மடிந்து போகிறார்கள். கெட்ட தீய பழக்க வழக்கங்களால் எத்தனை பேர் மடிந்து போகிறார்கள். நல்ல புருஷனா இல்லாமல், நல்ல தகப்பனா இல்லாமல், பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய ஃபியூச்சரை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்காம எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? கர்த்தர் பார்த்தாரு, ஹலோ எல்லாமே இப்படி மோசமா போதா, கர்த்தர் பண்ணாரு, டக்குன்னு பிளான் பண்ணாரு, திருச்சபை ஏற்படுத்தினாரு. இதெல்லாம் கடவுளுடைய பிளான். சபையை ஏற்படுத்தி கர்த்தர் ஏன் உட்காந்து வச்சு பேசிட்டு இருக்கிறார் தெரியுமா? நான் சொல்கிறேன், கடவுள் தெரிந்து கொண்டவர்களை தம்முடைய இடத்திற்கு கொண்டு வந்து வைத்து ஆளை சரி பண்ற வேலையில இறங்கிட்டார். கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அதனாலதான் பிள்ளைகள்லாம் கடவுளுடைய சமூகத்துக்கு வரணுன்றது, பெரியவங்க கடவுளுடைய சமூகத்துக்கு வரணுன்றது, கடவுளுடைய வார்த்தை கேட்கணுன்றது. ஏன்னா ஒரு மனிதன் கடவுள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. ஒரு மனிதன் கடவுள் இல்லாமல் தீமையிலிருந்து விடுதலையாக முடியாது. ஒரு மனிதன் கடவுள் இல்லாமல் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. ஒரு மனிதன் கடவுளுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலையாக முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். அப்போ பாருங்க, 1 2 3 காரியங்களை பாருங்க. நம்ம சுய கண்டுபிடிப்புகள், நம்முடைய அட்வான்ஸ்மெண்ட் தான் இந்த கோளின் சகல பிரச்சனைகளுக்கும் உருவாக்கிகளாக இருக்கிறது. ஆகவே தான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். கடவுள் படைத்த இந்த பூமிக்கு எந்த மிகச்சரியான தீர்வுகளும் இந்த பூமியில் இருந்தே, அதாவது இந்த இதில் வாழ்ற வீழ்ச்சி அடைந்த மனிதனிடத்திலிருந்தே வர முடியாது. வீழ்ச்சி அடைந்த மனிதன் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள் தீர்வா இருக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த பூமி கெட்டு போய் விட்டது. சொல்லுங்க, பூமி கெட்டு போய் விட்டது. பூமி சீர்கேடாக மாறிவிட்டது. இந்த உலகத்தை பிசாசானவன் கெடுத்து குவிச்சு வச்சிருக்கிறான். இந்த உலகத்திலிருந்து ஒரு நல்லது வர முடியாது. சொல்லுங்களேன், இந்த உலகத்திலிருந்து ஒரு நல்லது வர முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய பேர் நினைக்கிறாங்க இது நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவான விஷயம். தேவன் இந்த உலகத்திலிருந்து ஒரு நல்லதை வெளியே கொண்டு வர முடியவில்லை. இந்த உலகம் கெட்டு போய் கிடக்குது. இந்த உலகம் பிசாசின் பிடியில் இருக்கிறது. பிசாசான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். மக்களுடைய மனதை கெடுத்து வைத்திருக்கிறான், உள்ளத்தை கெடுத்து வச்சிருக்கிறான். நீங்க அவ்வளவு சரி பண்ணி பிள்ளைகளை அனுப்புறீங்க, ஆனா அங்க போய் கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்ல? எங்கேயுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெற்றோராக இருக்கிறவங்க எங்கேயுமே பிள்ளைகளை தனியாக அனுப்ப முடியாத அளவுக்கு இல்லை. நம்ம ஒரு காலத்தில் வாலிப பிள்ளைகளாக இருக்கும்போது நல்லா பயங்கரமாக ஆடணும், பாடணும், எல்லாம் பண்ணோம். ஆனால் பெற்றோர் ஆனதுக்கப்புறம் தான் ஆஹா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பித்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறோமா இல்லையா? எங்க திரும்பினாலும் நியாயம் இல்லை, எங்க திரும்பினாலும் உண்மை இல்லை, நேர்மை இல்லை, எங்க திரும்பினாலும் துரோகங்கள் இல்லையா? ஆமாவா இல்லையா? கவனிக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் உங்க உள்ளத்துல ஆழமா கடவுள் பேசுறான்னு நான் விசுவாசிக்கிறேன். எங்க திரும்பினாலும் ஏமாற்றங்கள், எங்கேயுமே உண்மைத்தன்மை இல்லை. கடவுள் இல்லாமல் மிகச்சரியான தீர்வுகள் இந்த பூமியிலிருந்தே வர முடியாது. கடவுள் இல்லாமல் மிகச்சரியான தீர்வுகளை இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷரை ஏற்படுத்த முடியாது. ஒரே மனுஷன் தான் ஏற்படுத்த முடியும். யார்னா கடவுளோடு எவன் தொடர்பு கொண்டிருக்கிறானோ அவன் மட்டும் தான் இந்த உலகத்துக்கு தீர்வை ஏற்படுத்த முடியும். அவனை மட்டும் தான் கர்த்தர் தேடுறாரு. அதனால பைபிள் சொல்றது எசேக்கியேல்ல, ஒரு மனிதனை தேடுகிறேன். சொல்லுங்க, ஒரு மனிதனை தேடுகிறேன். ரொம்ப வருஷமா தேடி தேடி பார்த்து ஒருத்தனையும் கண்டுபிடிக்கவில்லை. பார்த்தார் கர்த்தர், மரியாளே கிருபை பெற்றவளே அப்படின்னு இறங்கி வர்றாரு. கடவுளே இறங்கி வராரு. ஒரு மனிதனை தேடி கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில கடவுளால் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நபராய் நீங்களும் நானும் இருப்போம் என்றால் அதை விட பாக்கியம் வேற ஒன்றும் இல்லை. கைத்தட்டி நல்லா உற்சாகமா கர்த்தரை துதிப்போமா?
கடவுளால் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரங்களா நீங்கள் யார் அதெல்லாம் பெருசு இல்லை. ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது ஆபிரகாம் ஒன்றும் பெரிய பரிசுத்தவான் கிடையாது, பெரிய கிறிஸ்தவன் கிடையாது. கர்த்தர் ஒரு பிரஜாதி மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஏன் தெரியுமா? தேவனுக்கு இந்த உலகத்திலே நியாயங்களை ஏற்படுத்த, நீதியை ஏற்படுத்த, இந்த உலகத்திலே அவர் படைத்த இந்த உலகத்திலே சில காரியங்களை நிலைநாட்ட அவரை போன்ற இருதயம் உள்ளவர்கள் தேவைப்படுகிறார்கள். அவரை போல இருதயம் சொல்லுங்க, இருதயத்தில் கை சொல்லுங்க, அவரை போல இருதயம். ஓ ராமா ஷேகா பாலா ருக்கானா ரபோ ஷே. கர்த்தர் இருதயத்திற்கு ஏற்றவர்களை தேடுகிறார், இருதயத்திற்கு ஏற்றவர்களை தேடுகிறார். கிறிஸ்தவங்களை தேடலை. நல்ல கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்களா, அழகா நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா, எல்லாம் தேடலை. கர்த்தர் யோவான் ஸ்நானகன் என்கிற ஒருவனை தெரிந்து கொண்டார். அவன் யார் தெரியுமா? ஒரு வனாந்தரத்தில் என்னது வெள்ளரிக்காவும் என்னது வெட்டுக்கிளியும் காட்டு தேனையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாள். இயேசுக்கு முன்பாக பிறந்த ஒரு யோவான் ஸ்நானகன். அவன் மூலமாக தான் இயேசுக்கு வழியை உண்டு பண்ணுறாரு. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், பிள்ளைகள் நல்லா பிறப்பார்கள், நல்ல வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், எல்லாத்தையும் நல்லா பண்ணலாங்க. அதெல்லாம் மேட்டர் இல்லை. கர்த்தர் இந்த பூமியிலே ஒரு நல்வாழ்வை நீங்கள் வாழும்படிக்கு மாத்திரம் கர்த்தர் வைக்கல, அவர் இருதயத்தை, நினைவுகளை, எண்ணங்களை நிறைவேற்றுவதில் ஒரு பெரிய நோக்கத்திற்காக உங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். அப்போ உங்க மூலமா தான் தீர்வு வர முடியும், உங்க மூலமா தான் சில பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் வர முடியும். கடவுள் உங்களை தான் நம்பி இருக்கிறாரு. அதனாலதான் இந்த பூமி வேறொரு கோளினிடத்திலிருந்து தனக்கான உதவியை பெற முடியும். இப்போ இந்த பூமியிலிருந்து எதுவுமே வர முடியாது. இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் கெட்டு போனார்கள், எல்லாமே கெட்டு போய் கிடக்குது. ஆண்டவர் பார்க்கிறாரு, இன்னொரு கோளிலிருந்து தான் இந்த பூமிக்கு உதவி வர முடியும், இன்னொரு இடத்துல தான் வர முடியும். அதுதான் பார்க்கிறாரு. மெசேஜ் விட்டுறாதீங்க, கிறிஸ்துமஸ் மெசேஜ் தான், நல்லா கவனிச்சேவாங்க. இன்னொரு கோள்ல இருந்து தான் இந்த பூமிக்கு ஒரு விடுதலை வர முடியும், இன்னொரு கோள்ல இருந்தா இந்த பூமிக்கு ஒளி வர முடியும். இந்த உலகம் இருளாகி விட்டது, இந்த உலகம் அந்தகாரப்பட்டு விட்டது. இந்த உலகம் முழுவதுமே வேற ஒரு கெட்டு போன ஒரு ராஜ்யபாரத்துக்கு கீழே வந்து விட்டது. ஆல்மோஸ்ட் புரியுது உங்களுக்கு? வேற ஒருத்தன் ஆண்டுகிட்டு இருக்கிறான். கடவுள் படைத்த சாயல் ரூபத்தின் மனுஷன் ஆண்டு கொள்ளல, அவன் வீழ்ச்சி அடைஞ்சு போனான். வேற ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த உலகமும் மனுவர்க்கமும் வந்து விட்டது. ஆகவே இந்த உலகத்திற்கு ஒரு தீர்வு, ஒரு முடிவு வர வேண்டும் என்றால் வேற உலகத்திலிருந்து ஒரு உதவி கிடைக்க வேண்டும். ஒரு மனுஷன் இந்த பூமியில் இருக்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் உதவி செய்ய விரும்பினால் அவனிடம் கேட்க வேண்டிய ஒரே முக்கியமான கேள்வி, உங்களுக்கு கடவுளோடு தொடர்பு இருக்கிறதா? உங்களுக்கு கடவுளோடு ஐக்கியம் இருக்கிறதா? கடவுளோடு நெருக்கமான உறவில் இருக்கிறீர்களா என்றுதான் கேட்க வேண்டும். யார் முதலமைச்சராக வரணும்? நான் சொல்கிறேன், கடவுளோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள், கடவுள் பயம் உள்ளவர்கள். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நாம் ரசிக்கிறவர்கள் எல்லாம் முதலமைச்சராக வரணும்னு அவசியம் இல்லை. கடவுளோடு தொடர்பில் இருக்கிறவர்கள், கடவுளோடு ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள், கடவுள் பயம் உள்ளவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தராகத்தான் தேடுறாரு. யாரை நிறுத்தணும், யாரை உட்கார வைக்கணும், உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம்? நான் சொல்றேன், கடவுள் பயம் உள்ள அதிகாரம். கடவுள் பயம் உள்ளவர்களை உட்கார வைக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட தந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆட்சிகளுக்கு விரோதமாய் இன்னொரு ஆட்சி எழும்புறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆமென். இன்னொரு ஆட்சி பெரிய விஷயம் கிடையாது. ஜோசப்னு பேர் வச்சுட்டா கடவுள் பயம் உள்ள ஆளுன்னு அர்த்தமா? நான் என்ன சொல்றேன், பயப்படாதீங்க. ஜோசப்னு பேர் வச்சுட்டா பயம் உள்ள ஆளுன்னு அர்த்தமா? இல்லை. கடவுளுடைய இருதயத்திற்கு ஏற்ற நபர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. முத்துன்னு பேர் வச்சு கூட கடவுள் பயம் உள்ள ஆட்களா இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். இப்போ கடவுள் மறுப்பாளர்கள் உயர் பதவியில் இருக்கும் போதுதான் கெட்டு குட்டிச்சோரா போகுது, வாழ்க்கை கெட்டு போகுது, நாசமா போகுது. அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் கிறிஸ்துமஸை ஏற்றுக்கொள்வது இல்லை. யாரு? கடவுள் மறுப்பாளர்கள். தங்கள் கண்டுபிடிப்புகளை தான் இந்த உலகத்துடைய தீர்வுகளாக கருதுறாங்களே ஒழிய இவங்க கிறிஸ்துமஸை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. ஏன் கிறிஸ்துமஸை இப்படிப்பட்டவங்க ஏற்றுக்கொள்றது இல்லை? நல்லா கவனிங்க. எல்லாம் இந்த கிறிஸ்துமஸுக்கு தொப்பி போட்டுக்கிட்டு எல்லாரும் போய் நல்லிணக்கம்னு சொல்லி கிறிஸ்துமஸை பற்றி பேசுவதல்ல கிறிஸ்துமஸை ஏற்றுக்கொண்டது. ஆமாவா இல்லையா? கிறிஸ்துமஸை ஏற்றுக்கொண்டது என்பது அப்படி கிடையாது. கிறிஸ்துமஸை ஏற்றுக்கொண்டோம்னா எல்லாம் ரோட்டில் போகிறவங்கெல்லாம் பார்க்குறோம், பட்டை போட்டு எல்லாம் மலைக்கு போகிறவங்கெல்லாம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் கை கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் கிறிஸ்துமஸை ஏற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தமா? கிடையாது, கிடையாது. இந்த கடவுள் மறுப்பாளர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளை,
நான் என்ன கேட்குறேன், ஹாப்பி கிறிஸ்மஸ் ஐயா, உங்கள் இந்த கருப்பு வேஷ்டி மஞ்சள் வேஷ்டி எல்லாம் கழட்டி போட்டு சர்ச்சுக்கு வந்துடுங்க அப்படின்னா வரமாட்டாங்க. அப்படின்னு என்ன ஹாப்பி கிறிஸ்மஸ் இது ஹாப்பி கிறிஸ்மஸ் கிடையாது. இது சும்மா நமக்கு சொல்கிறது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக வேறுங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இவங்க ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க தெரியுமா? 7 காரணம். 1, இயேசு கிறிஸ்துமஸை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆனால் இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கிறிஸ்துமஸை ஏற்றுக்கொள்கிறவர்களானால் இயேசு தான் மெய்யான தெய்வம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்றதுன்னா சரி சொல்லுங்க ஏற்றுக்கிறேன், அது இல்லை. உள்ளத்திலே அவரை நீங்கள் அழைத்து ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்களா? நீங்கள் நானும் அப்படிதான் நாம கொண்டாடுறோம். ஆனால் வெளியில் அப்படி கிடையாது. கிறிஸ்துமஸ் அவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஏன்னா கடவுள் மறுப்பார்கள். கடவுளை பற்றி அவங்க நான் என்னுடைய தியாலஜியில் என்ன விட்டுருங்கன்றாங்க. ஏன் டாக்டரிங்ல என்ன விட்டுருங்க, என்னுடைய பிலாசபியில் என்ன விட்டுருங்க. ஆனால் ஹாப்பி கிறிஸ்மஸ் இல்லை, இப்போ இது ஏற்றுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா கிறிஸ்மஸ் ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இயேசுவை மெய்யான தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது கிறிஸ்மஸை ஏற்றுக்கிட்டீங்கன்னா கடவுளே இந்த பூமிக்கு வரும்படியாக மனு அவதாரம் எடுத்தார் என்பதை இயேசுவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்கார்னேஷனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனு அவதாரம், கடவுளே இந்த பூமியை மீட்டுக்கொள்ள, பூமியில் இருக்கிற மனுவர்க்கத்தை மீட்டுக்கொள்ள மனிதன் ஆனார் என்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? 3வது கிறிஸ்துமஸை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய நோக்கத்தின் நிறைவேறுதலில் அந்த பங்குல தவிர்க்க முடியாத ஒரு மிக முக்கியமான நபராக, பங்குதாரர்களாக நீங்கள் ஆக வேண்டியதாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மரியாள் கிறிஸ்துமஸை ஏற்றுக்கொண்டாள். அதனால தான் அவள் உள்ளத்தையும் திறந்தாள், தன்னுடைய வாழ்க்கையும் திறந்தாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்குள்ள பிறக்க போறேன். ஓ லார்ட், ஆண்டவருக்கு நான் அடிமை. அப்போ அவருடைய பிளான்ல உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிக முக்கியமான தவிர்க்க முடியாத பங்காய் மாற வேண்டும். கிறிஸ்துமஸை கொண்டாடுறதுக்கு இல்லை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, கிறிஸ்துமஸை ஏற்றுக்கொள்றது. கிறிஸ்துமஸை ஏற்றுக்கொள்றீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய நோக்கத்தின் நிறைவேறுதலின் பங்கில் நீங்கள் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான நபராய் மாறுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இணைச்சாரு. 4வது, நீ கிறிஸ்துமஸை ஏற்றுக்கொள்கிறானால் நாம் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அக்கௌண்டபிள் பர்சனா மாறுறோம். கிறிஸ்துமஸை ஏற்றுக்கிட்டோம்னா கேக் சாப்பிடக்கா இல்லை, கிறிஸ்துமஸை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அக்கௌண்டபிள் பர்சனா மாறுறோம். தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் மாறுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 5வது, கிறிஸ்துமஸை ஏற்றுக்கொள்வீர்களானால் நாம் இயேசுவுடைய அந்த செய்தியையும் அவருடைய பிரின்சிபிள்ஸையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகும். இயேசுடைய செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுடைய கோட்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது மாத்திரம் அல்ல, கிறிஸ்துமஸை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துமஸுக்கு மட்டுமே கோயிலுக்கு போவாங்க. நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, நியூ இயருக்கு மட்டுமே கோயிலுக்கு போவாங்க. ஒரு காலத்தில் அப்படி கூட நம்ம இருந்தோம் இல்லை? நாங்கள் இந்த சிஎஸ்ஐ பின்னணி பாருங்க, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் நாங்கள் 8 ஆம்பளை பசங்க 2 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் ஒரே கலர் டவுசரு, ஒரே கலர் சட்டை. எப்படி இருக்கும் பாருங்க, அப்படியே ஊர்வலம் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே கிறிஸ்துமஸுக்கு போகிறது. எத்தனை மணிக்கு? ராத்திரிக்கு தூங்கி வழிஞ்சு 10 மணிக்கு போகிறது. அங்கே பாடுவாங்க, பெத்தலையில் தூங்கு தூங்கு பாலானின்னு பாடுவாங்க பாருங்க. எங்கடா தூங்குறாருன்னு இயேசுவை தேடி பார்த்தா அங்கே இருக்க மாட்டார் அவரு. கடைசியில் இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. சார் இன்னொரு தடவை பாடுங்க சார், தூங்கு தூங்கு. உடனே உட்காந்துருக்கிற பொண்ணு அம்மா மேலே சாய ஆரம்பிச்சிடுவா. ரைட்டு கோரஸாக இருக்கும், நல்லா எல்லாம் அங்கே கொயர் பயங்கர, சிஎஸ்ஐ எல்லாம் கொயர் பயங்கரமாக இருக்கும்ல. அப்படியே வாசிக்க ஐயர் ஒரு பக்கம் தூங்க, விசுவாசிகள் ஒரு பக்கம் தூங்க. என்ன ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு முடிச்சுட்டு வருவாங்க கேக் சாப்பிட்டு. அதுக்கா கோயில்? கிறிஸ்மஸை ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால் என்னத்தை ஏற்றுக்கொள்ளணும்? இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி போன மாதத்தில் நடந்துச்சு. ரோமில் உள்ள ஃபாதர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுங்களா? ஆர்சி மக்கள்லாம் ரொம்ப பெரிய திகைப்பில் இருப்பாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா, எல்லாமே மரியாள் அல்ல. இவ்வளோ காலம் வந்து மரியாள் வழியாக நாம் இயேசுவிடத்தில் போய் கொண்டிருந்தோம். எல்லாமே மரியாள் அல்ல. இப்பொழுது நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை அனௌன்ஸ் பண்ணுறேன். எல்லாமே இயேசுதான் ரட்சகர். யாரும் மரியாள் வழியில இப்பொழுது இயேசுவிடம் வர வேண்டிய அவசியம் இல்லை.
எல்லாரும் நேரடியாக இயேசுவிடத்துல வரலாம். என்ன மாதிரி அறிவிப்பு? கையை தட்டி நல்லா சத்தமா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இது ஒரு பெரிய புரட்சி. நிறைய அதிகாரத்தில் இருந்தவர்கள்லாம் சில சத்தியங்களை மறைத்தார்கள், சில சத்தியங்களை தடுத்தார்கள். இந்த புராட்டஸ்டன்ட் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்த மார்ட்டின் லூத்தர் என்கிறவர் தான் இந்த பெந்தெகோஸ்தே உலகத்தையே வெளியே கொண்டு வந்தவர். அதுக்கு முன்னால நம்ம எல்லாருமே ரோமுடைய அண்டர்ல தான் இருந்தோம். அப்போ யார் கையிலையும் பைபிள் இருக்காது, ரோம்ல தான் பைபிள் இருக்கும். அவங்க சொல்றதான் சட்ட திட்டம். அப்போ அவங்க பாவ மன்னிப்புக்கு நிறைய லீகலான காரியங்களை வச்சிருந்தாங்க. போய் சீட்டு கொடுக்கணும், அவங்க போய் ரகசியமாக போய் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யணும். இங்கே வச்சா எப்படி இருக்கும்? ஒரு கூண்டு மாதிரி வச்சு உள்ள போதகர் இருப்பார், ஐயர்கிட்ட நீங்கள் உங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யணும்னு வச்சா அப்படி இருக்கும். அவ்வளோதான், கோயிலுக்கு யாருமே வர மாட்டோம். ஆதியிலிருந்து அப்படி தான் நடந்து வந்துச்சு. அப்போ லூத்தர் என்ன பண்ணார்? மார்ட்டின் லூத்தர் அந்த பைபிளை எடுக்கணும்னு பிளான் பண்ணி திட்டம் போட்டு தெரிஞ்சு போச்சு எல்லாரும். தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணார்? தப்பிக்கிற நேரத்தில் ஒரு பேப்பரை மட்டும் கிழிச்சு பாக்கெட்டில் வச்சுட்டு வந்துட்டார். அப்படி வரும்போது அவரை பிடிச்சிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. அந்த பேப்பர் மட்டும் கரெக்டாக அவர்கிட்ட மாட்டிக்கிச்சு. மாட்டினது ரோமர் 1ஆம் அதிகாரம் மாட்டிக்கிச்சு. ரோமர் 1ஆம் அதிகாரம். அதில் ஒரு வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்ற வசனம். அந்த ஒரு காகித பேப்பரை வச்சு புரட்சி செய்து இந்த பெந்தெகோஸ்தே உலகத்தையே வெளியே கொண்டு வந்தார். அவர் தான் மார்ட்டின் லூத்தர். பெரிய புரட்சி நடந்தது. அப்ப பாருங்க, எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அதாவது பதவியில் இருக்கிறவர்கள் நிறைய ரகசியங்களை மறைச்சாங்க, மக்களை ஏமாற்றினாங்க. கிறிஸ்தவமே ரொம்ப மோசமாக போணுச்சு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும். கிறிஸ்துமஸை ஏற்றுக்கொண்டா, அதனால தான் கடவுள் மறுப்பாளர்கள் கிறிஸ்துமஸை மறுக்கிறாங்க, ஹாலிடே விட்டுறாங்க. கவர்மெண்ட் ஹாலிடே ஓகே, அதெல்லாம் ஓகே சார். இன்னும் சில நாடுகளில் கிறிஸ்துமஸ்னாலே கிடையாது, கொண்டாடுறதே கிடையாது, அப்படிலாம் இருக்குது இல்லையா? அப்போ நல்லா கவனிங்க, கிறிஸ்துமஸை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் 7வது, மேலும் அவரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய போதனைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அவைகளை கடைபிடிக்கிறவர்களாக, பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அதனால தான் கடவுள் மறுப்பாளர்கள் கிறிஸ்துமஸை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. அதனால தான் அவர்கள் கண்டுபிடித்த தீர்வுகளையே அவர்களுடைய சொல்யூஷனாக பார்க்குறாங்க. மேலும் மேலும் பிரச்சனைகளையும் மேலும் மேலும் துன்புறுத்தல்களையும் மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இந்த பூமிக்கு கிறிஸ்துமஸ் தேவை? கடகடன் சொல்லி முடிக்கிறேன். ஏன் தேவை? நமக்கு நாமே உதவி செய்து கொள்ள முடியாத நிலைமையிலே நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? மனு வர்க்கம் தனக்கு தானே உதவி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஆரம்பத்தை விட முடிவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன்னா முடிவை பற்றி ரொம்ப யோசிக்கிறோம். பைபிள் சொல்றது ஆரம்பத்தை கவனித்துப்பார். நீங்க ஆரம்பத்தை சரியா உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் முடிவு உங்கள் வாழ்க்கையில் சரியா இருக்காது. அதனாலதான் கிறிஸ்துமஸ் நெசசரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி கிமு கிபி என்று உலக வரலாறை பிரிந்து கிடக்கிறதோ, அப்படியே கிமு கிபி என்று ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் வாழ்க்கையும் பிரிந்து கிடக்கிறது. நிறைய பேர் கிறிஸ்துவுக்கு முன்னாலே இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு பின் இன்னும் வரல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவே இருக்கிறாங்க. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் என்கிற ஒரு பெரிய வாழ்க்கை பிரிவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால முரளியன் கேட்டு பாருங்க, என்ன மாதிரி வாழ்ந்தார்னு கேட்டு பாருங்க. இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்னு கேட்டு பாருங்க. ஒரு பெரிய கேங் லீடர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரசங்கியாளராக மாறினாரு. அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். உலக மகா புரட்சிகளை ஏற்படுத்தினவர்களுக்கு கிமு கிபி என்கிற ஒரு மாபெரும் பிரிவை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின் என்கிற நிலைமையில இருக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. கிறிஸ்துமஸை குறித்து தேவனுடைய கவனம் என்ன? கிறிஸ்துமஸ் பற்றிய வாக்கு தத்தம் முதல்ல பைபிள்ல சொல்லப்பட்டது மனுவர்க்கத்திற்காக அல்ல, பிசாசு கிட்டே சொல்லப்பட்டது, சாத்தான் இடத்துல சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 3:15 வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நடந்தது என்ன? 1ஆம் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பு, 2ஆம் அதிகாரத்தில் பிரமாணம், 3ஆம் அதிகாரத்தில் மனுவர்க்கம் வீழ்ச்சி அடைந்து போனது. இந்த புத்தகத்தை நல்லா நேசியுங்கள், இந்த புத்தகத்தை வாசியுங்கள். இந்த புத்தகம் தான் நமக்கு சகல நல்ல தெளிவுகளை தருகிறது. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டானது, அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் ஹீ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில். 1ஆம் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பு, 2ஆம் அதிகாரத்தில் பிரமாணம், 3ஆம் அதிகாரத்தில் வீழ்ச்சியின் போது கர்த்தர் ஆதாமை கூப்பிடுகிறார். ஆதாமை என்ன நடந்தது? அவன் சொன்னான், எனக்கென்று நீர் கொடுத்த மனைவியானவள் செய்த தவறு என்று சொன்னான். மனைவியை கூப்பிட்டார். ஏவாள் என்ன நடந்தது? உடனே சர்ப்பத்தை காண்பித்தால். சர்ப்பத்தினத்தில் போன உடனே என்ன நடந்தது? சர்ப்பத்துக்குள்ளே பிசாசு புகுந்தான், ஏவாளை வஞ்சித்திருந்தான். ஏவாள் புசித்தால் ஒன்றுமே நடக்கவில்லை, ஆதாம் புசித்த உடனே எல்லாம் நடந்து விட்டது.
நிர்வாணியானார்கள், தோட்டத்துக்கு பின்பாக ஒளிந்திருக்கிறார்கள், விருட்சத்துக்கு பின்பாக. தேவன் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவி வருகிறார், பிராபலத்தை பார்க்கிறார். உடனே அவர் கேட்கிறார், என்ன நடந்தது? உடனே பிசாசினிடத்தில், சர்ப்பத்தினிடத்தில் அவர் சொல்லுகிறார், உன் தலையை அவர் நசுக்குவார், அவர் வருவார். சொல்லுங்க, அவர் வருவார். சொல்லுங்க, கிறிஸ்மஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ் சொன்னது எங்க? பிதாவாகிய தேவன் சாத்தானிடத்தில் சொன்னார், மெரி கிறிஸ்மஸ், அவர் வருவார். சொல்லுங்க, அவர் வருவார். அவன் நினைச்சான், நான் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டேன், மனு வர்க்கத்தை கெடுத்துட்டேன், உங்க பிளானை கெடுத்துட்டேன்னு நினைச்சான். கடவுளே, உங்களுடைய பிளானை கெடுத்துட்டேன், உங்களுடைய பர்பஸ் கெட்டு போச்சு, உங்களுடைய பிளான் இனிமே நடக்காது. இனி நீர் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தை ரன் பண்ண நினைச்சாலும் உங்களுடைய லீடர்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னா, கர்த்தர் சொன்னார், இல்ல, கிறிஸ்மஸ் அனௌன்ஸ் பண்றேன். வெரி ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், வீழ்ச்சிக்கு அப்புறம் கிறிஸ்மஸ் அனௌன்ஸ்மெண்ட். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கிறிஸ்மஸ் இஸ் வெரி மீனிங்ஃபுல் திங். Christmas has a very very important message. கிறிஸ்மஸுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி இருக்கிறது, அது மிக ஆழமான அர்த்தம் உடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கேப்ல தான் மதம் உருவாயிருச்சு. மதம் கிறிஸ்மஸ் அனௌன்ஸ் பண்ணாரு, கிறிஸ்து வரதுக்கு கொஞ்சம் காலம் பிடிச்சது, கேப்ல மதத்தை உருவாக்கி விட்டான் பிசாசு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் சொன்னார், ஒரு கண்ணியின் வழியாக நானே வரப்போறேன். அங்க சொன்னார் 3:15, ஒரு கண்ணியின் வழியாக நானே வரப்போறேன், ஒரு ஸ்திரீயினுடைய வித்தா வரப்போறேன், நானே வரப்போறேன். நானே வரப்போறேன். அல்லேலூயா. மனு அவதாரத்தை குறித்தான அங்கே அறிவிப்பை பார்க்கிறோம். நானே வரப்போறேன், நான் உன் தலையை நொறுக்க போறேன். சொல்லுங்க, தலை. சத்தமா சொல்லுங்க, தலை. தலை தலை என்றால் அர்த்தம் தெரியுமா? அத்தாரிட்டின்னு அர்த்தம். தலை என்றால் அஜித்னு அர்த்தம் இல்ல, அத்தாரிட்டின்னு அர்த்தம். சொல்லுங்க, அத்தாரிட்டி. சொல்றாரு கர்த்தர், உன் அத்தாரிட்டியை நானே புடுங்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. உன் தலையை நொறுக்க, சட்டப்பூர்வமாக உன்னிடத்திலிருந்து சகல அதிகாரத்தையும் ஆளுகையும் ராஜ்யத்தையும் மீட்டுக்கொள்ள நானே வரேன்றார். ஆதியாகமம் 3:15. அது ஏசாயா 7:13 வாசிங்க. ஏசாயா 7:13-14 இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுதுன்றத பார்க்கலாம். ஏசாயா 7 வாசிங்க 13. அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தார் கேளுங்கள், பார்க்கிறீர்களா? வாசிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆண்டவர் தாமே. நீங்க விசாரப்படுத்திட்டே இருக்கிறீங்க, மக்களை நெருக்கிறீங்க, பிசாசின் அதிகாரத்துக்கு ஆளுகைக்கு கீழ்ப்பட்டவர்களாக நீங்க மனு வர்க்கத்தை நீங்க கெடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனா பைபிள் சொல்லுது, தேவன் சொல்றாரு, ஏசாயா இருக்குது, ஆதலால். சொல்லுங்க, ஆதலால். வாசிங்க. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே வரப்போறேன். இம்மானுவேல் அப்படின்னா தேவன் அற்புத விதமாக மனுஷனுக்குள்ளே வரப்போகிறார். அதான் இன்கார்னேஷன். இன்கார்னேஷன் அங்கதான் ஆரம்பிக்குது. தேவன் அற்புத விதமாக மனுஷனுக்குள்ளே வரப்போகிறார். நானே வரப்போகிறேன், நான் உங்களோடு இருக்க போகிறேன் அப்படின்னா அர்த்தம். இந்த வசனம் சில அர்த்தங்களை சொல்லுது. கவனிங்க. இந்த பூமி குழப்பத்தில் இருக்கிறது. சொல்லுங்க, இந்த பூமி குழப்பத்தில் இருக்கிறது. நமக்கு மாபெரும் உதவி தேவைப்படுகிறது. மனு வர்க்கம் மாபெரும் உதவியில் தேவைப்படுகிறது. ஆனால் தேவன் இந்த பூமியிலிருந்து எந்த ஒன்றையுமே செய்து நமக்கு உதவி, நம்மை பாதுகாக்க முடியவில்லை. அதனாலதான் ஆண்டவரே பார்க்கிறாரு. நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலிருந்து ஒரு உதவி வர முடியல. இந்த பூமியை நம்பி தேவன் எந்த ஒன்றையும் செய்ய முடியல. தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. மனுவர்க்கத்தை ஆளுகிறவர்கள் எல்லாரையும் தங்களுடைய சுயநலத்திற்காக அவர்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் அனௌன்ஸ் பண்றாரு, ஆதலால் தேவன் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார். எதுக்கு? நானே உதவ போகிறேன், நானே முன்வர போகிறேன். இப்படிப்பட்ட மனு வர்க்கத்திற்கு தேவனிடமிருந்து மட்டுமே சகல பிரச்சனைகளுக்கான தீர்வும் பதிலும் இருக்கிறதை அங்க அனௌன்ஸ் பண்றாரு. நானே வருவேன். ஹalleluya. தீர்க்க தரிசனமா சொல்றேன். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உங்க வாழ்க்கை யாருடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாம தவிச்சு துடிச்சிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நானே வருவேங்க. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்றேன். ஆண்டவர், நானே வருவேன். ஆக்சுவலி கிறிஸ்மஸ் என்பது என்ன தெரியுமா? ஐ எம் கமிங். அதான் அர்த்தம். ஐ எம் கமிங். இன்னும் சொல்ல போனா ஐ எம் ரிட்டர்ன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் திரும்ப வரப்போகிறேன். அதான் கிறிஸ்மஸ். ஆமென் சொல்ற, நானே வருவேன். தேவன் என்ன உணர்றாரு? கிறிஸ்மஸ் நம்முடைய இந்த பூமியினுடைய இப்போதைய பிரதான அவசர தேவையா இருக்கிறதுன்றதை உணர்ற.
வேற எதையுமே சொல்லல. நல்லா என்ன கவனிக்கிறீங்களா? அது அவன் 3:15 நான் பிரமாணத்தை அனுப்புறேன், வேற மாதிரி கொஞ்சம் பார்க்குறேன், தூதன் அனுப்புறேன், வேற மாதிரி கொஞ்சம் பார்க்குறேன்லாம் சொல்லலை. ஆண்டர் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், நானே வரேன், ஐ எம் கமிங், ஐ எம் ரிட்டர்ன், நானே வரேன். கிறிஸ்மஸ் அனௌன்ஸ் பண்றாரு. ஏன் தெரியுமா? இந்த பூமிக்கு இப்போதைய அவசர தேவை கிறிஸ்மஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. அவசர தேவை. என்ன அவசர தேவை? நான் சொல்றேன், ஒரு குடும்பத்தில் பிரச்சனையா, அந்த குடும்பத்திற்கு அவசர தேவை டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அல்ல, இம்மீடியட் கிறிஸ்மஸ். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இம்மீடியட் கிறிஸ்மஸ். வியாதிப்பட்டு கிடக்குறாங்களா, அந்த குடும்பத்திற்கு அவசர தேவை இம்மீடியட் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. மரித்து போய் கிடக்குறாங்களா, இம்மீடியட் கிறிஸ்மஸ். நான் சொல்றேன், இப்படி சொல்றேன். இயேசு இந்த பூமியில பிறந்தார் மட்டும் இல்ல, பிறந்ததை கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். ஒரு பக்கம் இருக்கட்டும், என்றைக்கு இயேசு சகையனுடைய வீட்டுக்குள்ள போனாரோ அங்க கிறிஸ்மஸ். கை தட்டுங்களேன். ஆமென். அன்னைக்கு அவன் வாழ்க்கை மாறினது. அவன் சொன்னா, நான் திருடுனதெல்லாம் நாளச்சனையா திருப்பி கொடுத்துறான். கிறிஸ்மஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது? எப்பொழுது உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறீர்களோ அங்கதான் ரியல் கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகுது. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓ லார்ட், செத்து போய் 4 நாள் ஆச்சு லாசரு. மார்த்தாலும் மரியாளும் கண் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. இயேசு அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து லாசரு உயிரோடு எழுப்பினார் பாருங்க. அங்க மறைமுகமா சொல்றாரு, மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்றைக்கு பிறவி கூடன் சுத்தமானானோ அவனுக்கு அன்றைக்கு கிறிஸ்மஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்றைக்கு ஒரு ஆத்துமா பரலோக ராஜ்யத்திற்கு என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதோ அன்றைக்கு கிறிஸ்மஸ். தேவன் ஒரு குடும்பத்திலே கிறிஸ்மஸ் நெசசரி என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கிறிஸ்மஸ் போக வேண்டும் என்று பார்க்கிறார். ஒவ்வொரு தெருவுக்குள்ளையும் கிறிஸ்மஸ் போக வேண்டும் என்று பார்க்கிறார். ஒவ்வொரு தனி நபருக்குள்ளையும் கிறிஸ்மஸ் போக வேண்டும் என்று பார்க்கிறார். ஏனென்றால் அந்த குடும்பத்தினுடைய அகால பிரச்சனைகளுக்கு கிறிஸ்மஸ் தான் தீர்வா இருக்கிறது. சொல்லுங்க, கிறிஸ்மஸ் தான் தீர்வா இருக்கிறது. சொல்லுங்க, கிறிஸ்மஸ் தான் தீர்வா இருக்கிறது. அதனாலதான் கிறிஸ்மஸ் இந்த பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு தேவன் வைராக்கியமாயிருந்தார், தேவன் காத்திருந்தார். ஆதியாகமம் 3:15 தீர்வு அனௌன்ஸ் பண்ணிட்டு என்றைக்கு கிறிஸ்மஸ் வரும்னு. ஹலோ, உங்களை மாதிரி என்ன மாதிரிலாம் இல்ல, தேவன் வைராக்கியமாய் கிறிஸ்மஸ்க்காக காத்திருந்தார். 4000 வருடங்கள் ஆனது. என்றைக்கு கிறிஸ்மஸை கொண்டு வரலாம் காத்துக்கிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு இடத்துலையும் காமிக்கிறாரு, ஒவ்வொருத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டே வராரு, தீர்க்கதரிசிகள்கிட்ட சொல்லிட்டே வராரு. இயேசு பிறந்த உடனே சொல்லிட்டாரு, எழுதப்பட்டிருக்கிறது நிறைவேறும்படி இப்படி எல்லாம் நடந்தது. கைத்தட்டி 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 ஆமென். நான் சொல்றேன், நீங்க வேணா புது ட்ரெஸ்ஸுக்கும் புது புது சாப்பாட்டுக்கு வேணா கிறிஸ்மஸ் கொண்டாடலாம் நீங்கள் நானும். ஆனால் தேவன் ஒரு மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸை கொண்டாடுறார். ஒரு மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ். எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? டக்குன்னு சில காரியங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 9:6 நமக்கு தெரியும், நம்முடைய சிறந்தது கூட மிக மோசமானது. நாம் வீழ்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சிறந்தது கூட மிக மோசமானது. இந்த பூமியில இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் இந்த பூமியிலிருந்து வர முடியாது. இங்க இருக்கிற எந்த ஜீனியஸும் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியாது. அவர்கள் தங்கள் சகோதரரை அழித்துக் கொள்கிறார்கள். தேவன் மட்டுமே சந்தோஷத்தை, சமாதானத்தை இந்த பூமிக்கு கொண்டு வர முடியும். அதனாலதான் தூதன் சொன்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். Without God you cannot get any peace in your life. தேவன் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை பெற முடியாது. தேவன் இல்லாமல் சமுதாயம் சமாதானம் அடைய முடியாது. தேவன் இல்லாமல் சமுதாயம் சந்தோஷத்தை அடைய முடியாது. தேவன் இல்லாமல் இந்த உலகம் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கொள்ள முடியாது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்மஸ்க்கான காரணம், கிறிஸ்மஸ் என்பது என்னது? கிறிஸ்மஸ் என்பது தேவன் மனு அவதாரம் எடுத்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்மஸ் என்பது தெய்வீக மனுஷிகத்திற்குள்ளே வந்தது. கிறிஸ்மஸ் என்பது நித்தியம், ஒரு காலத்திற்கு உட்பட்டது. கிறிஸ்மஸ் என்பது எப்போதும் சதா காலம் என்பது இப்போது என்று ஆனது. கிறிஸ்மஸ் என்பது சிருஷ்டிகள் தன் சிருஷ்டிப்புகளை தேடி வந்தது. கிறிஸ்மஸ் என்பது பழமை புதுமைக்குள் வந்தது. கிறிஸ்மஸ் என்பது ஜீவன் மரணத்தை சந்தித்தது. கிறிஸ்மஸ் என்பது கிருபை அவமானத்திற்குள் பிரவேசித்தது. கிறிஸ்மஸ் என்பது பரலோகம் மீண்டும் இந்த பூமியிலே வந்தது. அதுதான் கிறிஸ்மஸ். எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? வேகமா சொல்றதுனால புரியாமல் இல்லை, உங்களுக்கு நல்லா புரியுது, ஆழமா புரியுது. இதெல்லாம் ஏன் தேவை? இயேசு தேவனுடைய ஒரே பேரான குமாரன், நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பினார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. நீங்களான தேவனுடைய பிள்ளைகளாக, நீங்களான ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாறும்படி, நீங்களான கடவுளுடைய சித்தத்தை செய்யும்படி.
கடவுளுடைய நோக்கத்தில் முக்கியமான நபர்களாக இருக்கும்படிக்கு, உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த பூமியில் நமக்கு மற்றவருடைய உதவி தேவையில்லை, தேவனுடைய உதவி தேவை. சொல்லுங்க, தேவனுடைய உதவி தேவை. கிறிஸ்துமஸ் காமிக்குது தேவனுடைய உதவி நமக்கு தேவை. அப்படின்னா இந்த உலகத்திற்கு கிறிஸ்துமஸ் என்பது என்ன தெரியுமா? பூமி என்கிற கோள் கிறிஸ்துமஸ் உடனடியாக தேவை என்கிற மிகப்பெரும் நெருக்கடியில் உள்ளது என்பதை காண்பிக்கிறது. இந்த பூமிக்கு உதவ வேற ஒரு இடம் தேவைப்படுகிறது என்பதை காண்பிக்கிறது. இந்த பூமிக்கும் இதில் இருக்கிற மனுவர்க்கத்திற்கும் ஒரு ரட்சிப்பு, இதை ரட்சிக்க ஒரு ரட்சகர் தேவைப்படுகிறார் என்பதை காண்பிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷனுக்கான தீர்வு பதில் இந்த பூமியிலேயே இல்லை, பூமியிலிருந்தே கிடைக்க முடியாது என்பதை காண்பிக்கிறது. மனுஷன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள, இதிலிருந்து மீட்டுக் கொள்ள முடியாது என்பதை காண்பிக்கிறது. கிறிஸ்துமஸ் இதெல்லாம் காமிக்குது. கிறிஸ்துமஸ் என்னதை காமிக்குது? இந்த பூமி என்கிற கோளுக்கு பரலோகம் அத்தியாவசிய தேவையாயிருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. பரலோகம் இல்லாமல் இந்த பூமி வேற எந்த காரியத்தை செய்ய முடியாது. இந்த பூமிக்கு இப்போது அவசரமாக ஒரு புதிய மதம் அல்ல, ஒரு புதிய ராஜ்யம் தேவைப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார், மதத்தை அனுப்பவில்லை, ராஜ்யத்தை அனுப்பினார். ஏசாயா 9:6 சொல்லுது, அவர் நாமம் அதிசயமான ஒரு ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம், கர்த்தத்துவம் என்பது ஆங்கிலத்தில் கவர்மெண்ட். சொல்லுங்க, கவர்மெண்ட், கிங்டம், தேவனுடைய ராஜ்யம் அவர் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமிக்கு ஒரு புதிய தலைமைத்துவம் தேவைப்படுகிறது. இயேசு ஒரு சராசரி ஆசாரியனாக வரவில்லை, ராஜாவாக வந்தார். ஆமென். சமாதானம் இந்த பூமியில இருந்தால இந்த பூமிக்கு தேவையா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிருஷ்டிகர்த்தருடைய சிருஷ்டிப்புகளை சந்திக்க, மீட்டுக்கொள்ள பின்தொடர்கிறதை காண்பிக்கிறது. நான் சொல்கிறேன், மதம் என்பது கடவுளை அடைய மனுஷன் கண்டுபிடித்தது, ஆனால் கிறிஸ்துமஸ் என்பது மனுஷனை மீட்க கடவுள் போட்ட திட்டம். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கிறிஸ்துமஸ் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஹிஸ்டரி, மிகப்பெரிய ஸ்டோரி. எல்லாரும் எழுப்பி நிற்போம், எல்லாரும் எழுப்பி நிற்போம். தற்பரிசோதனை சில கேள்விகள். நம் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டு கொள்ள முடியாது, ஆகவே நமக்கு ஒரு கிறிஸ்துமஸ் தேவை. ஆகவே தான் நான் சொல்கிறேன், இப்போது நாம் பரலோகத்திலிருந்து உதவியை பெற முடியும். இப்பொழுது நீங்கள் பரலோகத்தை நாட முடியும், பரலோகத்திலிருந்து உதவியை பெற முடியும். இந்த உலக ராஜ்யத்தை, அரசாங்கத்தை அல்ல, நாம் வேறொரு புதிய தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை, அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் என்பதை காண்பிக்கிறது. யார் யாருடைய உள்ளத்துக்குள்ளெல்லாம் கிறிஸ்துமஸ் பிறந்திருக்கிறதோ, கிறிஸ்து பிறந்திருக்கிறாரோ, யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, நான் சொல்கிறேன், உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய உதவி கிடைக்க முடியும். பரலோகம் உங்கள் மேல் கவனமாக இருக்கிறது, பரலோகம் உங்கள் மேல் சிந்தையாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற சகல பிரச்சனைகளையும் மேற்கொள்ள, ஜெயம் கொள்ள இப்பொழுது நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உயிரோடு எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், மறுஜீவனை அடைந்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓ லார்ட், கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இப்போது நான் சொல்கிறேன், நீங்கள் உதவியற்ற ஒரு தனிமையில் இல்லை. You are not alone, you are not alone. இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கிறார். யெகோவா ஷம்மா உங்களோடு கூட இருக்கிறார். யெகோவா நிசி உங்களோடு கூட இருக்கிறார். இப்போது அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்க உங்களோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றீங்களா? அவர் சொன்னார், இப்போது நான் உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ பிறந்துட்டு அப்படி உயிரோட எழுப்பி போயிடல, தம்முடைய ஆவியானவர் மூலமாக நான் உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதான் சொன்னாரு, நான் உன் பட்சத்தில் இருக்கிறபடியால் உனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எந்த ராஜா எழும்ப முடியும்? எந்த தீர்க்கதரிசி எழும்ப முடியும்? எந்த நாச மோசங்கள் எழும்ப முடியும்? எந்த மந்திரவாதங்கள் எழும்ப முடியும்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஒன்றும் வாய்க்காதே போகும். பிகாஸ் நான் உனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? கிறிஸ்துமஸுடைய லக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது தனிமையா இல்லை. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஷேகால ரபு சந்த ரபு ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா தம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். குமாரன், நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்துக்கு ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். ராஜ்யம் நமக்கு திருச்சபையை கொடுத்திருக்கிறது. சபை இந்த உலகத்தில் நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறது. ஆவியான நமக்குள்ள பரிபூர்ண ஜீவனை கொடுத்திருக்கிறார், பரிபூர்ண வாழ்க்கை. இப்பொழுது நமக்கு பரலோகத்தையே இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறது. பரலோகம் இந்த பூமிக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நான் சொல்கிறேன், கிறிஸ்துமஸ் நோக்கம் அதுதான். உங்க வாழ்க்கை இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் மாற்றப்பட்ட ஒரு வெளிப்பாட்டின் வாழ்க்கைக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி, சமாதானம், சந்தோஷம் இப்போ உங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியும், உங்க குடும்பத்திற்குள்ள இருக்க முடியும், உங்க சபைக்குள்ள இருக்க முடியும்.
நான் சொல்றேன், நீங்கள் நானும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி, நீங்கள் நானும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ். நீங்கள் நான் இந்த பூமிக்கு பிரதிநிதிகளாக இருக்கிறோம், பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிறோம். நாம் போகிற பக்கம்லாம் பரலோகம் பின்தொடர்ந்து வருகிறது. நீங்க எங்கெல்லாம் பேசுறீங்களோ அங்கெல்லாம் பரலோகம் உற்று நோக்குகிறது. பிகாஸ் நீங்க ஒரு 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 கடவுள் மறுப்பார்கள் அல்ல, நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள், நீங்கள் தேவனுடைய ஆவி உள்ளவர்கள், பரிபூர்ண ஜீவன் உள்ளவர்கள். உங்களோடு கர்த்தர், உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். தேசம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ரேகாபா லபா ரபோ ஷபா லபா ரபா. இயேசு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு நாளும் பயப்படல. அவர் ஒரு நாளும் தேவனே பயப்படல. தேவன் இயேசுவை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அமைதியா இருக்கிறாரு. ஏன்னா என் மகன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான், என் மகன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அதுதான். என் பிள்ளை பார்த்துக்குவா, என் மகள் பார்த்துக் கொள்வாள், என் சபை பார்த்துக் கொள்ளும். உங்க மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார், உங்க மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் என்பது கடவுள் உங்களை நம்பி அனுப்பினது, கடவுள் உங்களை நம்பி அனுப்பினது. ரேகா பாபா ஷேகால ரபோ. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சமாதானத்தை கொண்டு செல்ல, சந்தோஷத்தை கொண்டு செல்ல, இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். ராஜாக்களை நம்பி இல்லை, இப்போ திருச்சபையை நம்பி இருக்கிறார். திருச்சபைக்குள் இருக்கிற கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை நம்பி இருக்கிறார். எல்லாரும் எழுமி நிற்போமா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரி. ஜீசஸ். கைகளை உயர்த்தி எல்லாரும். வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளாமே பொங்குதையா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். வல்ல செயல் நீனைத்து நீனைத்து உள்ளாமே பொங்குதையா. நல்லவரே செய்தவரே நன்றி. ஓ நல்லவரே நன்மை. சிகபலபரபலம். நன்றி ஐயா. கைகளை உயர்த்தி. நல்லவரே வல்ல உமக்காராதனை. ஓ நல்லவரே வல்ல ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை உமக்கு. பரிசுத்தரே படைத்தவரே உமக்காரா. உமக்காராதனை. ரியல் கிறிஸ்துமஸ் இதுதான், ரியல் டெடிகேஷன் இதுதான். ஒரு மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ், ஒரு மீனிங்ஃபுல் லைஃப், அதை தான் எதிர்பார்க்குது. உங்கள் வாழ்க்கையை அதற்கென்று அர்ப்பணிங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டார். இனி அவர் போக மாட்டார், இனி போக மாட்டார். நீங்கள் தனிமையாக இல்லை. பட் ஒன் திங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பூமியில் சமாதானம், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சமாதானம். அவர் இந்த பூமியில் சமாதானத்தை காண விரும்புகிறார். த்ரூ யூ, உங்கள் மூலமாக, என் மூலமாக சமாதானத்தை இந்த பூமியில் காண விரும்புகிறார். யார் கொண்டு வருவான்னு பார்க்கிறார். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், மனுஷருக்கு விரோதமாக மனுஷர்கள், குடும்பங்களுக்கு விரோதமாக குடும்பங்கள். இந்த பிரிவினைகள் எல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். ஏன்னா அவர் ராஜா, அவர் படைப்பாளி. உலகத்தை அவர் பார்க்கும்போது என் உலகம் எப்படியா இருக்குது, என் உலகம் எனக்கு ஒரு மகிமையா இல்லையேன்னு பார்க்கிறார். உங்களையும் என்னையும் சமாதானத்தை கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக பாருங்க. அதனால தான் பைபிள் சொல்றது அவர் சமாதான காரணர்.
இயேசு வந்தார் பாருங்க, 2 திறத்தாரையும் ஒன்றாக்குறார். 2 பேர் கையை பிடிச்சேப்பா, நான் இருக்கிறேன்ப்பா, நீங்க எல்லாம் சமாதானமா இருங்க, எல்லா பலியும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், எல்லா குற்றங்களையும் நான் ஏற்றுக்கொள்ள, எல்லா தண்டனைகளையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், சத்துருக்களா இருக்காதீங்க, பிரிஞ்சு கிடக்காதீங்க, என் அப்பா சமாதானத்தை நாடுகிறார். பூமியில சமாதானம், ஓ மனுஷர் மேல் பிரியம். எப்படிப்பட்ட ஆண்டவர், என்ன மாதிரி பேசுறாரு பாருங்க. ஒரு காலத்துல எல்லாரையும் கொன்னு கூச்சிக்கிட்டு, ஐயோ மனுஷன் இப்படி ஆயிட்டானேன்னு நொந்து நூலாகிக்கிட்டு இருந்தவர், இயேசு அனுப்புனத உடனே அவர் சொல்றாரு, மனுஷர் மேல் பிரியம், மனுஷர் மேல் பிரியம். எந்த படைப்பின் மேலே நான் இவ்வளவு அன்பு வைக்கல, மனுஷனை நான் நேசிக்கிறேன், என் சாயல் என் ரூபம், மனுஷர் மேல் பிரியம், சமாதான காரணராய் இருக்க விரும்புகிறார். உங்களை என்ன அப்படி பார்க்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Brother Patrick, please come forward. Please pray for us. Praise God, hallelujah. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Thank you so much. Praise God, hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Lift up your hands towards the worship. இயேசுவின் நாமத்தை கரங்களை உயர்த்தி நாம் பன்னரம் ஆராதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஆமென். Thank you. Yes, Father. Shikala Rabu Kaba Laba Raba Shaba Laba. Romo Lere Keme She Lerebu Kabu Laba. Our Father, we thank you. Hallelujah. எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி. Our life is upward and forward. Yes, Lord. எங்களுடைய வாழ்க்கை முன்னோக்கி As a கடந்து. result of today's celebration. Yes, Lord Jesus. In the name of our Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். Yes, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ரீபோ ஷேலே ரபு கபா லபா ரபா. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Do rabo shaba kaba laba rabo shaba laba raba. Rabo kaba laba raba laba rabo shaba laba. Yes, yes. Because today is the birth of our Lord Jesus Christ. Amen, amen, amen. Joy has been born into our lives for Amen, amen, amen. Jesus. You are the reason for the season. Amen. Yes. In the name of our Lord Jesus Yes, Christ. Jesus. Yes, Our yes. Father, we thank you. Yes, Lord We Jesus. bless your name, O Lord. Yes, Jesus. As we celebrate today, Yes, we will Jesus. never forget Yes, the Jesus. reason for the season. Legaba jele korobo sekolamani. Lekaba selemon de liga antela bahaya. Rakoshaka balabaha. Mantalaba ina mose bahate. Glory to your name forevermore. We bless our children. Lord We bless our families. In the name of our Lord Jesus Christ. Our Lord, our Savior, we are rightly positioned for the year 2026. Thank you, Father. Thank you, Father. Thank you, the Holy Spirit. We bless your name forevermore. We are ready. We are ready. We are ready to live that fulfilled life. We are ready to live that life that your word talks about. Lord, as your servant have shared your word this morning, your word produced in our lives what the word talks about. The word that have come out from his mouth produce health. The word that comes out from his mouth produce liberty, produce joy and health. As we live with the word. We swim in the word. We talk the word. Yes. In the name of our Lord Yes, Jesus Christ. Jesus. Yes, Lord. Thank you, Father, Yes, Father. because it is done. In Jesus' mighty name we pray. Yes, Father. Amen, 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 amen. Thank you so much. Hallelujah.